என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு எப்பொழுதும் உடனிருக்கும் இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி எந்த நாளும் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தினம் தினம் எந்த ஒரு விடியலானாலும் உன்னை தேடி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றேன். இன்று நல்ல செய்தியோடு உன் வீடு தேடி நான் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனாலும் உனக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலும் தான். எப்பொழுதுமே நாம் யாரிடமும் பேசாமல் ஓரிடத்திற்குள்ளேயே முடங்கி கிடப்பதை விட சுற்றி இருக்கின்றவர்களிடம் நாம் பேசத் தொடங்க வேண்டும். நீ நினைக்கலாம், அம்மா, எதற்கு வம்பு? இங்கு ஒவ்வொருவரிடம் பேசுவதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்று நீ சொல்லலாம். என் குழந்தையே, உண்மை என்ன தெரியுமா? நாம் தனித்து இருப்பதை விட 4 பேரோடு பேசும் பொழுதுதான் வாழ்க்கையை பற்றி உனக்கு ஒரு புரிதல் வரும். ஒவ்வொரு மனிதர்களும் எப்படியெல்லாமும் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சிந்தனை வரும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னோடு நின்று உனக்காக பேசுகின்ற விஷயங்கள் என்று அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நமக்கும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டுமல்லவா? எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டுமல்லவா? தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு நாம் கலங்குவதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமைக்கும் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் அம்மா உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டது மட்டும் போதாது. இனிமேல் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் செயலில் காட்ட வேண்டும். அப்படித்தான் உன் அம்மா நானும் முடிவெடுத்து விட்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன். சில சூழ்நிலைகள், சில சூழ்ச்சிகளோடு உன் முன்னால் நின்று உனக்கு கொடுத்திட்ட இந்த வேதனைகள் எல்லாமும் போதும். சூழ்ச்சிகள் முடியட்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மலர்ச்சி வரட்டும். என் பிள்ளையை சில நேரங்களில் நாம் பழகுகின்ற மனிதர்களினுடைய குணங்களை கண்டதும் யாரிடமும் பழகக்கூடாது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகலாம். ஆனால் அதை நீ அப்படி எடுத்து கொள்ளாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணம். ஒரு விரலைப் போல இன்னொரு விரல் இருப்பதில்லை அல்லவா? 5 விரல்களும் 5 விதமாக இருக்கிறது. அதுபோலத்தான் மனிதர்களும். இதுவெல்லாமும் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். வாழ்க்கையின் யதார்த்தங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இனி நினைத்து நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளும் குவியும் என்பதனை மறக்காதே. நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய காலமும் வந்துவிடும். உன்னோடு
நான் இருந்து சொல்கின்ற இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, நான் இருப்பதில் உனக்குள் என்ன விஷயங்கள் தோன்றுகிறது என்று நானும் உன்னிப்பாக கவனிக்கிறேன். உனக்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை எல்லாமும் விடுத்து, தேவையற்ற சிந்தனைகளை எல்லாமும் விடுத்து, உன்னோடு இருக்கும் உண்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் அத்தனை நம்பிக்கையையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் உனக்குள் வேண்டும். எல்லோருடைய வார்த்தைகளும் பேச்சுக்களும் என்னவாக இருக்கிறது என்பதனை நினைத்து நீ எப்பொழுதும் கலங்காதே. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும். சரியாக உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும். உடனிருந்து உனக்கு கை தூக்கி விடுகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி, இந்த வாழ்க்கை என்று இவை எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்ன தர இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களையும் இனி உனக்கு கொடுக்கட்டும். உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு எல்லா உண்மைகளும் சரியாக மலரட்டும். என் குழந்தையை, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடத்திற்கு நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள்தான் புத்தகமாக இருக்கிறார்கள் என்றால் அதில் என்ன தவறு இருக்கின்றது? ஒவ்வொன்றையும் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களை நாம் அடையாளம் காணும் பொழுதுதான் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்மால் நிச்சயமாக என்னவென்று பெற்றுவிட முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்த விஷயங்களை நீ இனிமேலும் நினைத்து கலங்காதே. உன்னிடத்தில் நான் என்ன நடத்துகிறேன் என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டும். உன்னோடு நின்று நான் பேசுகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தயங்கி தயங்கி இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்குள் தயக்கம் வேண்டாம். உனக்குள் எந்த ஒரு உண்மைகளும் எந்த ஒரு சிந்தனைகளும் வேண்டாம். உன்னிடத்தில் நான் எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக தலை தூக்கிவிடும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். எப்பொழுதும் எந்த இடத்திலும் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நம்மை ஓரம் தட்டி விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். பொதுவாகவே எப்பொழுதுமே சற்று உஷாராக இருக்க வேண்டும். யார் எப்படிப்பட்ட மனநிலையில் மாறுவார்கள் என்பதெல்லாமும் நாம் அறிந்திராத உண்மை. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தெளிவிலும் ஒவ்வொரு புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்னும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க உன் வெற்றியாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். என் குழந்தையை, எதையுமே உன்னிப்பாக கவனித்து நீ செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கும். ஒரு சிறு சிறு அவமானங்களை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இனி நிச்சயமாக இந்த அவமானங்களை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் வெகுமானங்களாக மாற்றிவிட முடியும். எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் வேண்டும்.
ஏனோ தானோவென்று நாம் இருக்கக்கூடாது. நமக்கு இந்த விஷயங்களை பற்றிய ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதனை பற்றி ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நமக்கான நேரம், நமக்கான வாய்ப்பு, நமக்கான தருணம், நமக்கான வெற்றி, இவை எல்லாமும் ஒவ்வொன்றாக நம்மை மேன்மைப்படுத்தும். அதே நேரம் வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஓரிடத்திலும் நமக்கு தருகின்ற வெற்றியை கொண்டு நாம் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நின்று வேடிக்கை பார்த்தாலும் அல்லது நின்று பேசிக்கொண்டிருந்தாலும், நம்முடைய நேரத்தை இங்கேயே கடத்தி கொண்டிருந்தாலும் நிச்சயமாக எல்லாமுமே சரியாகவே நடக்கும் அல்லவா? நான் எப்பொழுதும் சோம்பேறியாக இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உனக்குள் கிடைக்கும் என்பதனை மறக்காது. ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லாமும் நடக்கும். சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிட வாய்ப்புகள் குறைவு. உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவையிலிருந்து உனக்கு நன்மையை நடத்தும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல காலம் உனக்கு பிறக்கும் பொழுது, நல்ல நேரம் வரும் பொழுது நீயாக மாறி இருந்தாலே அது போதும். எப்படி மற்றவர்களிடமிருந்து சில தவறுகளை நாம் நடக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோமோ, அதுபோல நம் வீட்டில் நடக்கும் தவறுகளையும் நாம் நிச்சயமாக சுட்டிக்காட்ட, நமக்கானதை திருத்திவிட தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம் எப்பொழுதும் துரத்திவிட மாட்டோம். நம்முடைய புரிதல்களை எப்பொழுதும் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த நாளிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் இனி மீண்டும் திரும்ப வர முடியாதபடிக்கு நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இரு. உன்னோடு நான் இருந்து சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்வது வேறு யாராகவோ இருந்திருந்தால் கூட அதை நீ கவனிக்காமல் சென்றிருக்கலாம். ஆனால் உன் தாய் என்பவள் உனக்காக இதை பார்த்து பார்த்து தேடி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை மறக்காது. சந்தோஷம் உனக்குள் ஆயிரம் ஆயிரம் துளிர்த்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கென நிரம்பிவிட தயாராக இருக்கிறது. அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து புரிந்து நாம் எல்லா விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இதனால் மட்டும் உனக்கு நான் சொல்லிய விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் இவை ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட விஷயங்களை நிகழ்த்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி நீ பதறிவிட வேண்டாம். உனக்கு நடக்கப் போவதை நினைத்து நீ சந்தோஷப்படு. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நினைத்து நீ மகிழ்ச்சியோடு இரு. உனக்கென்று நான் எதை கொடுத்தாலும் அது எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாகவே முடிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்று நீ வெற்றி பெற வேண்டும். இவை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாயமாக மறைந்து போக வேண்டும். என் குழந்தையே, உனக்கான விடியலை நான் உனக்கு தந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு மூலையில் முடங்கி கிடக்காதே. இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள்.
நீ இப்படியே முடங்கிவிட வேண்டும் என்பதுதான் இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை நீ செய்ய வேண்டாம். இந்த ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஒருபோதும் நடத்திவிட அனுமதிக்க வேண்டாம் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நாளும் எந்த நேரமும் இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும். இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன்னை வந்து முழுமையாக ஆட்சி செய்யும் என்பதனை மறக்காது. தேவையில்லாதது என்று என்னவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்று பதறிக்கொண்டிருக்காமல் இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த நேரம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியோடு கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்பதனை நம்பு. உன்னை ஆயத்தப்படுத்து. தேவையில்லாத விஷயங்களை மனதிற்குள் போட்டு சுமக்காதே. இறைவனை உன் மனதிற்குள் ஒரு நிலையாக நிச்சயமாக நிலைப்படுத்து. அதாவது 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் எப்படியே நமக்கான ஒரு விஷயத்தை நாம் தள்ளிவிடலாமா? இது எல்லாமும் இதை உனக்கு குறிக்கிறது. இதனால் தெய்வம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்கிறது என்று உனக்கு தோன்றலாம். என் குழந்தையை, நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுப்பதுதான். அத்தனையிலும் என்றும் என்றென்றும் நான் இருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், நான் தெளிவோடு உனக்கு எதையும் உணர்த்த நினைப்பவள். அரைகுறையாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நான் சொல்ல மாட்டேன். என் பிள்ளையை, நான் என்ன சொல்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ உள்வாங்க பழகிவிட்டால், இதுதான் நம் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு நீ எதையும் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொள்ள பழகிவிட்டால் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சரியான முறையில் இந்த வாழ்க்கையை நீ கற்றுக்கொள்வாய். உடனிருந்து நான் செய்வது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் நீ அடியெடுத்து வைத்திருக்கிறாய். நல்ல மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் இனி உனக்கே முழுமையாக புரிந்துவிடும். உன்னை தேடி வரும் அன்பினை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள். எந்த உறவாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட மனிதர்களாகவே இருந்தாலும், யாரையும் ஒருபோதும் நம்பிவிடாது. அது மட்டும்தான் நான் உனக்கு உறுதியாக சொல்ல நினைப்பது. எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை முன்னிறுத்து. இன்று நீ நினைத்த காரியம் ஒன்று மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கப் போகிறது. நீ நினைத்ததை விட சிறப்பாக அந்த வெற்றி உனக்கு இருக்கும். எல்லாவற்றிலும் நான் நினைத்ததை விட சிறப்பாக பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்று நீ யோசித்தாலும் அதில் ஒரு நல்லது பிறக்கும். வெற்றியும் உனக்கே கிடைக்கும். வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரியதொரு மாற்றத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காது. தேவையில்லாதது என்று நாம் என்ன நினைக்கிறோமோ, தேவையில்லாதது என்று நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ, இவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னிடத்தில் நான் உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேன் என்பதனை எல்லாமும் நீ கவனத்தில் எடுத்து கொண்டாய். நிச்சயமாக இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கான வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களோடு இந்த நாள் நல்லபடியாக உனக்கு தொடரட்டும். வெற்றியை
பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.